அரசாங்கம் என்ன சொல்லி இருக்குதுண்டா, விடுதலை புலிகளை நினைவு கூற முடியாது. குண்டடிபட்டு குருதியில் மிதந்த போதும் பெயர்கள் பொறைக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, சட்டத்துக்கு கட்டுப்பட்டாக வேண்டிய சூழல் இருக்கா. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் சிவப்பு மஞ்சள் கொடிதான். போரில் உடல் சிதறி இறக்க நேரிடும் என்று தெரிந்தும் அஞ்சாது துணிந்து போர் புரிந்தவர்கள் தான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 26ஆம் நாள் 11ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. தமிழினத்தின் வழிகாட்ட வந்த நாள் தான் இன்றைய நாள். இன்று நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய சில பகுதிகளுக்கு போகிறோம். நேற்றைய நாளில் யாழ்ப்பாணத்தினுடைய சில பகுதிகளை காட்டியிருந்தேன். மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கான ஒழுங்குபடுத்தல்கள் பல இடங்களில் நடந்திருக்குது. இன்றைய நாளில் இந்த காணொளியில் நேற்று பதிவு செய்யாத இடங்களுக்கு போகிறேன். அந்த பகுதிகளில் மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கான ஒழுங்குகள் எப்படி நடந்திருக்கின்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் அல்லது ஒரு எச்சரிக்கையை இந்த இடத்த பதிவு செய்யணும் என்று யோசிக்கிறேன். காரணம் என்னென்னா, இங்கே பயங்கரவாத தடை சட்டம் அமுல்ல இருக்குது. அந்த தடை சட்டத்தின் கீழே நீங்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகளை உங்களுடைய ஊரில் செய்கிறீங்களோ அல்லது நீங்கள் தனிப்பட்ட முறையில் முன்னெடுக்கிறீர்களோ, அது உங்களை பாதிக்காத வகையில், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே உங்களை கைது செய்யாத வகையில் நீங்கள் அதை செய்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டாக வேண்டிய சூழல் இருக்குது. அப்படி இல்லையென்றா 20 ஆண்டுகள் நீங்கள் சிறை செல்ல வேண்டிய, அதுவும் விசாரணை இல்லாமல் கூட சிறையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். நாங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யணும் என்று சொல்கிறோமல்ல, அப்படி நீங்களும் எதிர்காலத்தில் சிறைக்குள்ள சென்று சிக்கி இருக்கக்கூடாது என்றதுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இது. அரசாங்கம் என்ன சொல்லி இருக்குதுண்டா, விடுதலை புலிகளை நினைவு கூற முடியாது, இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு உரிமை உண்டு என்றுதான் சொல்லி இருக்குது. இது விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்குது. எனவே சீருடைகள், பாடல்கள், சின்னம் ஒன்று வைக்கிறீங்களா, அந்த சின்னம் விடுதலை புலிகளினுடைய எண்ணங்களை அல்லது விடுதலை புலிகளை மீள நினைவுபடுத்தி அவர்களை தூண்டுற மாதிரி இருந்தா அவர்கள் உங்களை கைது செய்யறதுக்கான உரிமை சட்டத்தின் ஊடாக வழங்கப்பட்டிருக்குது. எனவே மிகுந்த அவதானத்தோட இருங்கோன்றதை இந்த காணொளியில பதிவு செய்கிறேன். இப்ப நான் இந்த இடத்துல இருந்து யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கும் போறேன். அதுபோல மானிப்பாய், அதுபோல கோண்டாவில், அது மாதிரி வட்டுக்கோட்டை, இப்படியான சில பகுதிகளுக்கு, சுன்னாகம் போன்ற பகுதிகளூடாக பயணம் செய்து வர போறேன். இப்படியே ராசபாதைக்கு போய் அடுத்த கட்டமாக பயணம் செய்வோம். ராசபாதைக்கு வந்தாச்சு. இப்படியே பயணம் செய்து கோண்டாவில் சந்தி நோக்கி போவோம். நேற்று கோப்பாய் பகுதியை உங்களுக்கு காட்டினான், இருந்தாலும் இன்றைக்கும் காட்டுறேன். காரணம் என்னென்னா, நாளுக்கு நாள் எழுச்சி பெறுது. இன்றைய நாளில் அந்த பகுதி எப்படி இருக்குன்றதையும் பாருங்க. வீதியினுடைய இடப்பக்கத்தில் மின்னொளி அமைக்கப்பட்டிருக்குது. அதை விட நேற்று நாங்கள் இந்த வீதியால் பயணம் செய்யும் போது 2 பக்கமுமே கம்பத்தில் இந்த மாதிரி சிவப்பு மஞ்சள் துணி கட்டப்பட்டில்லை, இன்றைய நாளில் கட்டப்பட்டிருக்குது. இந்த இடம் சிறப்பாக இருக்குது. சரி, இடப்பக்கம்தான் மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கான இடம். இடப்பக்கத்தை பார்த்து கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்தில் விதைக்கப்பட்ட வித்துக்கள், நிறைய படங்கள். யார் யாரெல்லாம் கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்தில் விதைக்கப்பட்டார்களோ அவர்களுடைய விவரங்கள் அதில் இருக்குது. அதை விட இந்த இடத்துல தான் இந்த நிகழ்வு நடக்க போகுது. இதுலேயும் அதுக்கான ஒழுங்குகள் நடந்திருக்குது. இது கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்தினுடைய மாதிரி அமைப்பு. ஏனெண்டா உண்மையிலே கோப்பாய் துயிலும் இல்லம் இருந்த இடம் அதுக்குள்ளே இருக்குது. இந்த வாழை தோட்டத்துக்கு பின்னுக்கு, ஆனால் அது இப்போ இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. சரி, நாங்கள் இனி இப்படி போய் கோண்டாவில் பக்கம் திரும்புவோம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதியால் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கூடுதலாக உள் வீதியில் தான் அதிகமான
இடங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. நாங்கள் எதர்ச்சியாக ஒரு வீதிக்கு போவோம். இப்போ நேராக போகலாம். அதுக்கு முதல் நாங்கள் இந்த குறுக்கு வீதி ஊடாக பயணம் செய்து சில இடங்களை பார்த்து கொண்டு வருவோம். அப்படியே ஏதாவது அலங்கரிக்கப்பட்டிருந்தால் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஒரும்பிராய் மேற்கில் நிற்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை, உள்ளூரில் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. பயணம் செய்து பார்ப்போம். மாவீரர் நாள், மத்திய கிராம முன்னேற்ற சங்கம் சமூக நிலையம். இல்லை பாருங்க, இதில் இருக்கிற கோவிலுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல இன்னொரு கோவில், மாவீரர் நாள். இதில் இருக்கிறது தில்லையம்பதி கோவில். இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் இந்த மாவீரர்களுக்கான பகுதி இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். இதுலேயும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இதில் இடப்பக்கம் பாருங்க, மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு என்று எழுதி இருக்குது. இப்போ மானிப்பாய் கைதடி பிரதான வேதிக்கு வந்துட்டோம். இப்படியே நேர பயணம் செய்வோம். மருதனர் மடம் சந்திக்கு வந்துட்டோம். இதுலேயுமே சிவப்பு மஞ்சள் கொடி கட்டப்பட்டிருக்கு. இதால் வேலை பக்கம் போயிடும். அந்த பக்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது தெரியுது. போய் வரும். கட்டிய தூரம் வரைக்கும் சிவப்பு மஞ்சள் கொடிதான். இதில் இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. வலிகாமம் தெற்கு பிரதேச சபை. பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? சுன்னாகம் நகரப்பகுதி. நகரப்பகுதி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதில் இடப்பக்கம் பாருங்கோ, இந்த கடைகளில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டிருக்கு. சில கடைகளில் சுன்னாகம் நகரப்பகுதியே சிவப்பு மஞ்சளாக தான் இருக்குது. இந்த வீதியில் இரண்டு பக்கமும் இருக்கிற கடைகள் சிவப்பு மஞ்சள் கொடியோடு தான் இருக்குது. உங்களுக்கு திரும்பவும் காட்டி இருக்குது. அந்த இதுக்குள்ளே வரும்.
இந்த கடை முழுதும் அப்படி தான் இருக்குது. நாங்கள் அதால் சுற்றி கொண்டு வருவோம். சரியா? ஓ, இந்த ஆண்டு சொல்லில் அடங்காது. உண்மையாக திரும்ப திரும்ப சொல்கிறோன்னு யோசிக்காதீங்க. அப்படி தான் இருக்குது இடம். சரி, இதால் இடப்பக்கம் போகும். சுன்னாகம் பேருந்து நிலையம். இந்த பகுதி வித்தியாசமாக இருந்தது. அதுக்காகத்தான் உங்களை திரும்பி இதுக்குள்ளே கூட்டிக்கணும் வரோம். பாருங்க கடைகளை. இனி இன்னொரு குறுக்கு வீதிக்குள்ளேயும் வருவேன். அந்த வீதியையும் பாருங்க. அதில் விட பக்கம் போவோம். ஓ, இந்த வீதியை பாருங்க. உண்மையிலே சொல்லில் அடங்காது. சரி, நாங்கள் இனி சுன்னாகம் அளவட்டி வீதியால் பயணம் செய்வோம். இப்படி பயணம் செய்து குறுக்கு வீதிகளூடாக மானிப்பாய்க்கு போவோம். மகியப்பட்டி சந்தி பகுதியில் நிற்கிறோம். அதில் வலப்பக்கம் பார்ப்போம். சரி, இதில் இடப்பக்கம் இப்படி பயணம் செய்வோம். இந்த சந்தி பகுதியும் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இன்றைய நாள் வெடிகளும் கொடுக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் என்று நீங்களே சொல்லுவோம். இதுலேயும் சிவப்பு மஞ்சள் கொடி கட்டப்பட்டிருக்கு. இடைக்கிட சந்தி பகுதிகளில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டிருக்குது. இதில் இருக்கிறது சண்டிலிப்பாய் வடக்கு தமிழ் கலவன் பாடசாலை. தமிழ் கலவன் பாடசாலை என்று வரும். என்ன வரும்? நாங்கள் இப்போ சண்டிலிப்பாய்க்கு வந்துட்டோம். சண்டிலிப்பாய் பகுதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிவப்பு மஞ்சள் கொடி கட்டப்பட்டிருக்குது. இது நேராக போனால் நாங்கள் மானிப்பாய்க்கு போகலாம். அதுக்கு முதல் நாங்கள் வெலை பக்கம் போய் வருவோம். இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போய் வருவோம். இப்போ சங்கானையில் நிற்கிறேன். இந்த பகுதியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. கூடுதலாக நகர பகுதிகள் சிறப்பாக தான் இருக்குது. யாழ்ப்பாண நகர பகுதிக்கும் போவோம் அன்றைக்கு. சரியா? அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையிலேயே எல்லா இடங்களும் மிகச்சிறப்பாக இருக்குது. ஓ, இரண்டு பக்கங்களுமே அலங்கரிக்கப்பட்டிருக்குது. சரி, அப்படியே இங்கே போவோம். சரி, வந்து நாங்கள் இப்படியே போய் வட்டுக்கோட்டையை பார்த்து கொண்டு மானிப்பாய்க்கு வருவோம். சரியா? இந்த இடங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டிய இடங்கள் என்ன இந்த நேரங்களில். இதுவே பல பேர் அஞ்சி செய்கிற ஒரு செயற்பாடாக இருக்குது. இப்போ சித்தங்கணியில் நிற்கிறேன். அதில் விட பக்கம் திரும்புவோம். சரியா? நாங்கள் இப்போ வட்டுக்கோட்டையில் நிற்கிறோம். இந்த பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, வட்டுக்கோட்டைக்கு வந்து நாங்கள் வந்த பகுதியில் ஒரு சில இடங்களில் வீதியில் மேலே சிவப்பு மஞ்சள் கொடி கட்டப்பட்டிருக்குது. மற்றபடி இந்த சந்தி பகுதிகள் எல்லாம் அந்த அளவுக்கு
நான் எதிர்பார்த்து வந்த அளவுக்கு இல்லை. சில வேளைகளில் வேறு இடங்கள் அதுக்கான ஒழுங்குகள் இருக்கோ தெரியல. அதனால் நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக மானிப்பாய் நோக்கி போவோம். அராலி வடக்கு வட்டுக்கோட்டை. நேருக்கு போகலாம். நாங்க இப்ப இடப்பக்கம் போனாதான் மானிப்பாய் கீழே போகலாம். உள்ளூர் வீதி ஒன்றினூடாக பயணம் செய்கிறேன். இந்த வீதியிலையுமே சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டிருக்குது. இதுலேயும் அலங்கரிக்கப்பட்ட பகுதி இருக்குது. வலப்பக்கம் பார்த்துக்கொண்டு சங்கடத்தை தானே, சங்கடத்தை என்ற இடம் பாருங்க. அதால இப்ப நாங்கள் வலப்பக்கம் போக போறோமே. சங்கரத்தை சங்கரத்தை இந்த ஊரை நான் பார்க்கல. எதிர்காலத்தில் ஒரு நாளைக்கு இந்த ஊரை வந்து பதிவு செய்வோம். சரி மக்களே, இந்த வீதியால் இப்படியே பயணம் செய்வோம். இந்த பகுதியிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இதில் இடப்பக்கம் பாருங்க, மருதடி விநாயகர் தன சமூக நிலையம். இதால் இப்படியே மானிப்பாய் பிரதான வீதிக்கு போவோம். சரி, இந்த சந்தியால் வலப்பக்கம் போவோம். சரி, நாங்கள் இப்போ மானிப்பாயில் நிற்கிறோம். மானிப்பாய் நகரப்பகுதி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சிவப்பு மஞ்சள் கொடி கட்டப்பட்டிருக்குது. அதில் வலப்பக்கம் போவோம். மானிப்பாய் நகர பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பகுதியை பாருங்க, சிறப்பாக செய்திருக்கிறாங்க. இதில் இடப்பக்கம் பாருங்க, மாவீரர் நினைவாலயம். இந்த சந்தி பகுதியை பாருங்க, மானிப்பாய் சந்தி. இப்படியே நாங்கள் யாழ்ப்பாணம் நகரப்பகுதிக்கு போய் யாழ்ப்பாணம் நகரப்பகுதி இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா, மானிப்பாய் தரமா செய்திருக்கிறார்கள். பகுதியில் இரண்டு பக்கமுமே கம்பத்தில் சிவப்பு மஞ்சள் கொடியும் கட்டப்பட்டிருக்குது. இதில் இடப்பக்கம் ஒரு பந்தல் போடப்பட்டிருக்குது. இது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதி. இப்போ நான் யாழ்ப்பாணம் நகர பகுதியில் நிற்கிறேன். இந்த பகுதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்பதுக்காக தான் வந்தேன். சரியா, மேலோட்டமாக இந்த நகர பகுதியை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இந்த பகுதியில் சிவப்பு மஞ்சள் வடிகட்டப்பட்டது. யாழ்ப்பாணம் நகர பகுதி வைத்தியசாலை வீதி. இது சிவப்பு மஞ்சள் கொடியோட இருப்பேன். அதில் கொஞ்சம் தூரம் போய் வருவோம்.
இப்படியே திரும்புவோம். சரி, திரும்பி கஸ்தூரியார் வீதிக்கு போவோம். கஸ்தூரியார் வீதியை பார்த்து கொண்டு வாங்க. இல்லை இல்லை, அதில் வலப்பக்கம் பாருங்க நகரப்பகுதியை, அதே மாதிரி இடப்பக்கமும் பாருங்க. சரி, இப்படியே இந்த வீதியால் பயணம் செய்வோம். இது கஸ்தூரியார் வீதி. இந்த நகர பகுதிக்கு வரும்போது 100% உறுதியாக சொல்ல முடியும், பல பேருக்கு இந்த கொடிகள் மாவீரர்களை நினைவுபடுத்தும். இதால் இப்போ வலப்பக்கம் போவோம். சரி, யாழ்ப்பாண நகர பகுதியை மேலோட்டமாக காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த கட்டமாக தவிர்க்க முடியாத ஒரு இடம் எதை சொல்லுங்க அப்போ? யாழ்ப்பாண பல்கலைக்கழக சூழல். அங்கே போகும். இதால் இடப்பக்கம் திரும்பி காங்கேசந்துறை பிரதான வீதிக்கு போய் பல்கலைக்கழகத்துக்கு போகிற பக்கம் போகும். சரி, இப்படியே போய் வலப்பக்கம் திரும்புவோம். இது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதி. இப்படியே போய் பல்கலைக்கழக சூழலுக்கு போவோம். சரி, இப்போ இந்த சந்தியால் வலப்பக்கம் போவோம். சர்வன் ராமநாதன் வீதி. பல்கலைக்கழக சூழலுக்கு வந்துட்டோம். இதில் இடப்பக்கம் தான் பல்கலைக்கழகம். பார்த்து கொண்டு வாங்க. உள்ளுக்கு சிவப்பு மஞ்சள் கொடி கட்டப்பட்டிருக்கு. அந்த வீதி தோற்றம் கட்டப்படாமல் தான் இருக்குது. அதில் ஒரு நுழைவாயில் இருந்தது, அதுலேயும் சிவப்பு மஞ்சள் கொடி கட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த பகுதியிலேயும் சிவப்பு மஞ்சள் கொடி கட்டப்பட்டிருக்கு பாருங்க உள்ளுக்கு. சரியா, அடுத்தது இந்த பகுதியை பாருங்க. இதுதான் பிரதான நுழைவாயில் நினைக்கிறேன். சரியா, உள்ளுக்கு நாங்கள் போக முடியாது, அதனால் மேலோட்டமாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். பல அடக்குமுறைகளுக்குள்ளேயும் மாவீரர் நாள் நிகழ்வு நடைபெற்ற இடம்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சொல்லலாம். அதை தாண்டியும் பல இடங்களில் நடந்தது. ஆனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலையும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றிருக்கு. திருநெல்வேலி சந்திக்கு வந்துட்டோம். திருநெல்வேலி சந்தியை பாருங்க. அந்த இடத்துல சிவப்பு மஞ்சள் கொடி. சரி, இதால் நாங்கள் இனி வலப்பக்கம் திரும்பி பயணம் செய்வோம். சரி, நீ இப்படியே பயணம் செய்வோம். இந்த பக்கமாக போகும்போது ஏதாவது இடங்களை நாங்கள் பார்த்தா அதையும் உங்களுக்கு காட்டுறோம். சரி மக்களே, நாங்கள் பெரும்பாலான பகுதிகளை பார்த்துட்டோம். மழை வந்துடுது. மழை இப்படியே வீட்டை போனால் சரி, மழை எங்களுக்கு விட்டு தந்திருக்குது. இந்த இடங்களை பதிவு செய்யுங்கோ. இனி எப்போ பதிவு செய்ய முடியுமோ தெரியாது. திரும்ப கோப்பாய் பகுதிக்கு வந்துட்டேன். இந்த வீதியால் இப்படியே பயணம் செய்வோம். இப்படியே பயணம் செய்து போகும்போது நான் எழுதின ஒரு கவிதையை வாசிக்கிறேன். அந்த கவிதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்கள், அவர்கள் யார்? பெற்றோர் பாசத்தை மனதுக்குள் புதைத்து தமிழர் நாம் உரிமையோடு வாழ தன்னுயிரை தியாகம் செய்தவர்கள் தான் அவர்கள். பொன்னாசை, பொருளாசை, பணத்தாசை
பெண்ணாசைகளை தவிர்த்து மண்மீட்க போராடியவர்கள் தான் அவர்கள். போரில் உடல் சிதறி இறக்க நேரிடும் என்று தெரிந்தும் அஞ்சாது துணிந்து போர் புரிந்தவர்கள் தான் அவர்கள். குண்டடிபட்டு குருதியில் மிதந்த போதும் உயிர் பிரியும் தருவாயிலும் தாம் கொண்ட தாகத்தை கேட்டு விதையாகியவர்கள் தான் அவர்கள். 16 ஆண்டுகள் கழித்தும் தங்கள் இடைவெளியை யாராலும் நிரப்ப முடியாத அளவுக்கு வாழ்ந்தவர்கள் தான் அவர்கள். நீங்களே சொல்லுங்கள், அவர்கள் யார்? அவர்கள் யார் என்றது நீங்கள் தான் சொல்லும். மழை மழை பெரிய மழை, இன்னொரு கொஞ்ச நேரத்தில் பெரிய மழை வந்துடும். நாங்கள் வீட்டை போய் சேர்றதுக்கு இடையில மழை வந்துடும்ன்றதை ஓரளவு ஊகிக்க முடியுது. இருந்தாலும் வேகமாக நாங்கள் வீட்டை போய் சேர்றோம். இன்று யாழ்ப்பாணம் எப்படி இருக்கின்றதை இந்த காணொளியில் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த காணொளியை முழுமையாக பார்த்து நீங்கள் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நான் வீட்டை வந்துட்டேன். இன்றைய நாளில் பெரிய ஒரு மழை வரப்போகுது, இரவு நேரத்தில் பெரிய மழை வரப்போகுதுன்றதை இந்த கால சூழ்நிலையை பார்க்கும்போது உணர முடியுது. ஆனாலும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. மிகுந்த அவதானத்தோடு எல்லாருமே இருங்குன்றதை இந்த காணொளியில் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.